மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 10,000 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். தண்ணி போட்டா பெரிய ஆளா நீ? முதலில் கை வைத்த டிராபிக் போலீஸ், வரிசையாக படையெடுத்த காவலர்கள், வசமாக சிக்கிய ஆட்டோ டிரைவர். கோவையில் நடந்த பகீர் சம்பவம். கோவை மாவட்டத்தில் உள்ள பாலசுந்தரம் சாலையில் போக்குவரத்து காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகனங்கள், கார்கள், ஆட்டோக்கள் என அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி வாகனம் ஓட்டுபவர்களிடம் டிரைவிங் லைசன்ஸ் உள்ளிட்ட ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா என சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக அந்த பகுதியில் வந்த ஏராளமான வாகனங்கள் நிறுத்தப்பட்டு தீவிர சோதனைகள் செய்யப்பட்டுள்ளது. அப்போது அந்த வழியாக ஆட்டோ ஒன்று வந்துள்ளது. அந்த ஆட்டோவை சுமார் 50 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் சோதனையில் ஈடுபட்ட போக்குவரத்து போலீசார் அந்த ஆட்டோவையும் நிறுத்தியுள்ளனர். வழக்கம் போல டிராஃபிக் போலீசாரை கண்டதும் தனது டிரைவிங் லைசன்ஸ், ஆட்டோவின் ஆர்சி புக் என அனைத்தையும் எடுத்து காண்பித்துள்ளார் ஆட்டோ ஓட்டுநர். ஆனாலும் அவரின் பேச்சு மது அருந்தியது போல இருந்துள்ளது. இதனால் கடுப்பான போலீசார் அவரை கீழே இறங்கும்படி கூறியுள்ளனர். ஆனால் கீழே இறங்காமல் ஆட்டோ டிரைவர், அதான் எல்லாம் சரியா இருக்குல்ல, அப்புறம் ஏன் கீழே இறக்குறீங்க என கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த டிராஃபிக் போலீஸ், முதல்ல நீ கீழே இறங்கு என அழுத்தமாக கூறியுள்ளார். அப்போது இறங்கிய ஆட்டோ ஓட்டுநர், சார் நான் ஒரு முக்கியமான வேலையாக போகிறேன் சார், என விடுங்க என கூறியிருக்கிறார். இதனால் மேலும் கடுப்பான போலீஸ், முக்கியமான வேலைக்கு போற நீ எதுக்காக குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுற என கேள்வி எழுப்பியுள்ளார். ஆனால் ஆட்டோ ஓட்டுநரோ, ஏங்க நான் சரக்கெல்லாம் அடிக்கல என பதில் கூறியிருக்கிறார். ஆனால் அவர் மதுபோதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து காவலர் அவரை உரிமையில் திட்டியுள்ளார். உடனே சட்டென்று கோபப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் தன்னிடம் சோதனையில் ஈடுபட்ட டிராஃபிக் போலீஸை உரிமையில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருவரை ஒருவர் உரிமையில் பேசிக்கொண்டதால் அந்த இடம் பரபரப்பாக காணப்பட்டுள்ளது. இதனை கண்டதும் மேலும் சில டிராஃபிக் போலீசாரும் அங்கு வந்துள்ளனர். அங்கு வந்தவர்கள் ஆட்டோ ஓட்டுநரை, நீ குடிச்சிருக்கிறது எல்லாருக்குமே தெரியுது, அதனால அமைதியாயிரு என கூறியிருக்கின்றனர். ஆனாலும் அமைதியாகாத ஆட்டோக்காரர் தன்னை அந்த காவலர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் அது ரொம்ப தவறான வார்த்தை எனவும் கூறியிருக்கிறார். இவ்வாறு மற்ற போக்குவரத்து காவலர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும் போதே சம்பந்தப்பட்ட டிராஃபிக் போலீஸ் ஓடி வந்து அந்த ஆட்டோ ஓட்டுநரை தனது காலால் உதைத்துள்ளார். இவ்வாறு உதைக்கும் போது காவலரின் காலில் சுளுக்கு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் தன்னை உதைத்த போக்குவரத்து காவலர் மீது ஆட்டோ ஓட்டுநரும் பதிலுக்கு தாக்குதல் நடத்தியுள்ளார். உடனே அருகில் இருந்த டிராஃபிக் போலீசார் அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து, போலீஸ் மேலே கை வைப்பியா என சரமாரியாக தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் அந்த ஆட்டோ ஓட்டுநரை ஒரு வழியாக காவல் நிலையம் கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஆட்டோ ஓட்டுநரும் டிராஃபிக் போலீஸும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் போக்குவரத்து காவலரின் காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் அங்கு நின்ற சில இளைஞர்கள் போக்குவரத்து காவலரை மீட்டு அவரின் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் இவற்றையெல்லாம் தனது செல்போனில் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. போலீஸ் மேல கை வைப்பியா நீ? தண்ணி போட்ட நீ எவ்வளவு பெரிய ஆளா? போலீஸ் பப்ளிக் அவனுக்கு அம்மா அப்பா இருக்குல்ல.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.